உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 30:9, உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். இந்த மாதத்தை எப்படி ஓட்டுறது? ஒரு மாதத்தை ஓட்டினா போதுங்க. தேவனுக்கு சொல்றாங்க உங்களுக்கு பரிபூரணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பரிபூரணம் வரும்? பரிபூரணம்னா எல்லா இடத்துலயும், எந்த இடத்துலயும் குறை இருக்கக்கூடாது, எந்த இடமும் வறண்டு போகக்கூடாது. அதான் பரிபூரணம். 100% ஆசீர்வாதம் இருக்கணும். தேவன் அது கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 4 வித வருமானங்கள் உங்களுக்கு வரும். இந்த வசனங்கள் ஃபுல்லா எடுத்து படிச்சு பாருங்களேன். உபாகமம் 30:9 ஃபுல்லாவே படிச்சு பாருங்களேன். 1, எப்படி வருமானம் வரப்போகுதுன்னா, நீங்க கையிட்டு செய்யற அத்தனை வேலையிலையும் ஆசீர்வாதம் வரும், நன்மைகள் வரும். இன்னொன்னு, உங்க பிள்ளைங்களால உங்க வீட்டுக்கு நன்மை வரும், வருமானம் வரும். ஓகேங்களா? அடுத்தது, மிருக ஜீவன்களால உங்களுக்கு நன்மை வரும், ஒரு வருமானம் வரும். மிருக ஜீவன்கள்னா ஆடு, மாடு, கோழி, கழுதை, பன்னி, ஒட்டகம், என்ன மிருக ஜீவன்கள் நீங்க வச்சிருந்தீங்கனாலும் அதனால உங்களுக்கு ஒரு நன்மை வரும். அதுக்கு அடுத்தது, சொத்துக்களால், உங்ககிட்ட இருக்கிற லேண்டால, ஏதோ ஒரு சொத்தால உங்களுக்கு வருமானம் வரும். இப்படி 4 பக்கமும் அவர் நன்மையை வர வச்சு உங்களுக்கு பரிபூரணம் உண்டாகும்படி செய்வாரு. நான் ஒருத்தன் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது? 4 பக்கமும் வருமானம் வரும்னு சொல்றாங்க தேவன். 4 பக்கமும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் நான் வர வைப்பேன், அதனால பரிபூரணம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்குல்ல இந்த வசனம்? பரிபூரணம்னா வீட்டுல எந்த குறையும் இருக்கக்கூடாது, அதான் பரிபூரணம். எல்லா இடத்துலயும் ஃபுல்லா நிரம்பி இருக்கணும். அந்த பரிபூரணத்தை தான் தேவன் கொடுக்க போறாரு. எல்லா பக்கமும் நன்மைகள் வர வச்சுடுறாரு. அப்படி உங்களுக்கு பரிபூரணத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் வந்த உடனே நான் என்ன நினைச்சேன், இதை விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது, பரிபூர்ணம் நன்மை கொடுப்பாரா, ஐயோ நான் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நினைச்சிட்டு நான் கிளம்புறேன். வேற வசனம் தேடிட்டு இருக்கேன். தேவன் இன்னொரு வசனத்தை காமிச்சாரு, விசுவாசித்தவளே பாக்கியவதி. இதை நம்புனீங்கன்னா தான் நீங்க பாக்கியவான், நீங்க அதிர்ஷ்டசாலி. ஒரு வசனம் நம்மளை நோக்கி வருதுன்னா நம்ம இது நமக்கு இல்லை, இது நமக்கு இல்லைன்னு தள்ளி விட்டுறக்கூடாது. இது நமக்கு தான், ஆமா இது நமக்கு தான் சொல்லிட்டு அந்த வசனத்தை புடிச்சுக்கணும். தேவன் அப்படிதான் எனக்கு சொன்னாரு, விசுவாசித்தவளே பாக்கியவதி. நம்பினவங்க தான் அதிர்ஷ்டசாலி. நம்பினவங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிபூர்ண நன்மை வரும். ஃபுல்லாவே எல்லா பக்கமும் 4 பக்கமும் உங்களுக்கு நன்மை வரும், பரிபூர்ணம் வரும். ஓகேங்களா? பரிபூர்ணம்னா என்ன? வெற்றிடம் இருக்கக்கூடாது, காலியா எதுவும் ஆகக்கூடாது, கரெக்டா எல்லாமே இருக்கணும். ஆரோக்கியம் வறண்டு போகக்கூடாது, அந்த இடத்துல பரிபூரணம் இருக்கும். உங்களுடைய செழிப்பு, பணம் வறண்டு போகக்கூடாது, அதுல பரிபூரணம் இருக்கும். நிம்மதி வறண்டு போகக்கூடாது, அதுல பரிபூரணம் இருக்கும். 100% நன்மைகள் உங்களுக்கு இருக்கும். யோபுவை பாருங்களேன், பரிபூர்ணமா வாழ்ந்தாங்க. யோபுக்கு ஆடு வளர்த்தான், ஆடுல பரிபூர்ண வருமானம் வந்துச்சு. அப்புறம் ஒட்டகம் வளர்த்தான், அதுலயும் வருமானம் வந்துச்சு. அப்புறம் ஏர்மாடு வளர்த்தாங்க, அதுலயும் நல்ல வருமானம் வந்துச்சு. கழுதை, அந்த தொழிலும் செய்தான், அதுலயும் வருமானம் வந்துச்சு. தொழிலே 4 கையில வச்சிருந்தானா. அதுக்கப்புறம் அவங்க பசங்களை பாருங்களேன், 7 பையங்க, 3 பொண்ணுங்க. இந்த 7 பையங்க பணக்காரங்களா இருந்திருக்காங்க. நான் அடிக்கடி விருந்து வச்சாங்க. 7 பேர் ஒருத்தர் மாத்தி விருந்து வச்சாங்க. அப்ப விருந்து வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கையில நிறைய துட்டு இருக்குதானே அர்த்தம். 7 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விருந்து வச்சாங்க. இதுல பாருங்களேன், அதுல வேற 3 சகோதரிகளையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க, 3 சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்க யோகோடைய 3 பொண்ணுங்களையும் எப்பெல்லாம் விருந்து வைக்கிறாங்களோ கூப்பிட்டுக்கிட்டாங்க. 10 பேரும் அவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்காங்க. ஒரு அம்மா அப்பாவுக்கு இதை விட வேற என்ன வேணும்? வீட்டுல நம்ம பசங்க அடிச்சுக்கிட்டாதான் கவலையா இருக்கு, கரெக்டா? அந்த நிம்மதி தான். யோகா அவ்வளவு நிம்மதியா இருந்திருக்காங்க. 10 பசங்களும் அவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்காங்க. செம்ம ஒற்றுமைல அந்த 10 பேரும் அவ்வளவு அன்பு, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அன்பை பொழிஞ்சிருக்காங்க. நல்ல பசங்கங்க. யோகாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும், எவ்வளவு நிம்மதி இருந்திருக்கும் பிள்ளைங்களை நினைக்கும் போதெல்லாம். இல்ல கொடுத்து வச்சிருக்கிறான் யோகு. அவ்வளோ சரியான நிம்மதி இருந்துச்சு. அதனால அவனுக்கு நிறைய பரிபூரணம் இருந்துச்சு. அடுத்தது,
யோபு 1:3 எடுத்து படிச்சு பாருங்களேன். திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அடிமைகள் இருந்தார்கள்னு இங்க போடல. திரளான பணிவிடைக்காரர்கள், எக்கச்சக்க வேலை செய்யறவங்க அவங்க கிட்ட இருந்தாங்க. எக்கச்சக்கமா வேலை கொடுத்துருக்கான். கிழக்கத்தி புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அப்படிதான் யோபுவை பத்தி சொல்றாங்க. இப்போ எத்தனை திசைகள் இருக்கு? வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த். அப்போ கிழக்கு பக்கம் எடுத்துக்கிட்டா, ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டா, அந்த பக்கத்துல பெரிய ஆளுனா அது யோபு தான். அப்படி சொல்றாங்க. அந்த ஒரு திசையில கிழக்குல யாரு பெரிய ஆளா இருந்திருக்காரு? யோபு. ஏன்னா யோபு தான் அங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. பெரிய பணக்காரரா இருந்ததுனால வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாக்கி வச்சிருக்கான். திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அப்படிதான் யோபு 1:3 சொல்லுது. பாருங்களேன் எவ்வளவு பரிபூர்ணம். இவனும் பரிபூர்ணமா இருந்து எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கான், வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கான். எப்படிப்பட்ட ஆளு பார்த்தீங்களா யோபு? பரிபூர்ணம்னா அவ்வளோ பரிபூர்ணம். உங்களுக்கு தேவன் இதே பரிபூர்ணத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. நீங்க நம்புனீங்கன்னா, யாருன்னா இந்த வசனம் என்ன நோக்கிதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடாம அதை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணம் கிடைக்கும். தேவன் என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. விசுவாசித்தவனே பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவதி. ஓகேங்களா? நீங்க விசுவாசிக்கணும். ஓகேங்களா? நம்புனீங்கன்னா பரிபூர்ணம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அனுப்பிடாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்களுக்கு பரிபூரண நன்மை உண்டாகும்படி செய்ய போறீங்க. எல்லா இடத்துலையும் 100% நன்மைகள் உங்க பிள்ளைங்களுக்கு 4 பக்கமும் வரும். உங்க பிள்ளைங்களை யோபு மாதிரி ஆசீர்வதிக்க போறீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் இருப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுகைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்துல தள்ளி விடுங்க. தீயறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சு திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்க கிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்க வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ்வது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டு நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த பூமியின் சொந்தக்காரராக, ஓனராக நீங்க வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.